திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க வாங்குறாங்க, இவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான் விஷயம். எப்படியாவது தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்னு சொல்லி திமுக வேலைகள் நடத்துறதா சொல்றாங்க. ஸோ இந்த அவசியம் எதற்காக அப்படின்னு நினைக்கிறீங்க? மனப்பால் தான் குடிக்கணும். அவங்க பகல் கனவு, தூங்கும் போதே கனவு காணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி திமுக கனவு கண்டுக்கிறீங்க. திமுக வந்து ஒரு சரியான எதிர்கட்சியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுடைய எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. எதிர்கட்சியெல்லாம் இல்லவே இல்லை. கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை இப்போ தான் வராரு. வரும்போதே வந்து பொண்ணு சரியில்லை, சொந்தக்காரன் சரியில்லை, இவன் சரியில்லை, எப்படி சொல்லுங்கள்? பேரஞ்சு அண்ணாவால் பெரியாரால் கொண்டுகிட்ட கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திமுக, பேரஞ்சு அண்ணாவால் உருவாக்கிய திமுக, கலைஞர் அவர்களாலும் இப்போ ஸ்டாலினாலும் பின்னாளில் உதயநிதியால் தான் நடத்தப்படுகிறது. இது ஒரு குடும்பத்து கட்சி. ஆனால் இப்போ பேச மாட்டார். ரொம்ப நாள் அந்த சட்டசபை நடந்த 3 நாளாக 4வது நாள் கரெக்டாக பேசிட்டார். அவர் பேசினோன்னே எல்லாம் ஏஞ்சி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் அண்ணாமலையெல்லாம் பிஜேபி நரேந்திர மோடி பேக்கப்பில் இருந்தார், பாரத பிரதமர். அதன் அடிப்படையில் ஒன்றா அண்ணாமலை பேச பொருளானார். திமுககாரன் சொல்லுவாங்க, நாங்கள் தான் பட்டியல மக்களுக்கு வந்து சட்டை போட்டு விட்டோம், நாங்கள் தான் வேட்டி கட்டி விட்டுருந்தோம்னா அது உண்மையா? அது எவ்வளோ பெரிய தப்பு. நாம் தமிழர் கட்சி அவங்க அதாவது 12% இப்போ 4 வந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடன் கொஞ்சம் இணக்கமாயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கட்சி தமிழகத்தில் எப்படி பார்க்குறாங்க? அந்த 2% வாக்கு கூட தேரும்னு நினைக்கிறீங்களா? இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதா சொல்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் சார்? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஜனநாயகன் புலிகள் தலைவர் தாயுமானவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது உதயநிதி அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு பொலிட்டிக்கல் அனலைஸ் தான், ஒன்றும் இல்லை. திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க வாங்குறாங்க, இவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான் விஷயம். இல்லை, இவ்வளோ நாளாக வந்து கொள்கைகள் 2 பேரும் வந்து கொள்கைகள் மோதல்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்கிறது, இந்த ஒரு விஷயம் நீங்கள் எப்படி சார் பார்க்க? அதான் சொல்லிட்டேன் முன்னாடியே, கொடுக்குறாங்க வாங்குறாங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்னு சொல்லி திமுக வேலைகள் நடத்துறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த அவசியம் எதற்காக அப்படின்னு நினைக்கிறீங்க? மனப்பால் தான் குடிக்கணும். அவங்க பகல் கனவு, தூங்கும் போதே கனவு காணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி திமுக கனவு கண்டுக்குது. இது வந்து மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி. ஒரு ஒற்றை முகம், விஜய் என்ற ஒரு ஒற்றை முகத்தின் அடையாளம் தான் தமிழ்நாட்டோட அடையாளம். இன்னைக்கு அவரை தவிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி டோட்டலாக வாஷ் அவுட். இதில் என்ன இவங்க பண்ணிடுவாங்க? கலைச்சிருவாங்க. எப்படி கலைப்பாங்க? இல்லை, ஆட்சியே பிடிச்சாச்சு, இருந்தாலும் கலைக்கிறதுக்கான ஒரு வழியில் ஈடுபடுறதா நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த, தோண்டு போன தோழர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் ஆட்சியெல்லாம் கவிழ்க்கவே முடியாது. எப்படி முடியும்? இல்லை, அதுக்கான வேலைகளில் தான் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்து இந்த இவங்களும் குதிரை பேரம் வந்து நடத்துறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் பார்த்தேன்? நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன்னா எல்லாம் சொல்கிறது தான், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதானே அரசியல். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த வழக்கு தானே போட்டிருக்காங்க. அதாவதுங்க, ஒரு விஷயத்தில் எவிடன்ஸ் வந்து கலைக்கணும்னா யார் கலைக்கணும்? குற்றச்சாட்டுக்குள்ளானவங்க தான் எவிடன்ஸை கலைப்பாங்க. நீங்கள் விஜய் மீது தான் பழி போட்டீங்க, அவரு தான் கலைக்கணும். அவரு தான் ஆட்சியில் இருக்கு, அவரையே கலைக்க போகிறாரு. இவங்க சொல்கிறது பார்த்தா இவங்க போய் கலைப்பாங்க. எப்படி கலைப்பாங்க? அப்புறம் எதுக்காக சார் எம்எல்ஏக்களை வந்து காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க? இதெல்லாம் குற்றச்சாட்டு தாங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு? இல்ல அதெல்லாம் சும்மா. அப்புறம் எப்படி தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து ஆமா என்கிட்ட 35 கோடி வந்து பேரம் பேசினாங்கன்னு வெளியில வந்து எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அவங்க தான் ரூலிங் பார்ட்டி, எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு சரியான எதிர்கட்சியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்கட்சியா தான் இருக்காங்க. எதிர்கட்சியா தான் இல்லவே இல்லை.
அப்போ எதிர்க்கட்சினா எந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடணும்னு சொல்றீங்க? எதிர்க்கட்சினா ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வர திட்டத்தை, அந்த திட்டம் மக்கள் சார்ந்து நலன் சார்ந்து இருக்கா, இந்த திட்டத்தால் மக்களுக்கு நலன் இருக்கா, இதில் வந்து இவங்க ஏதாவது நிதியை வந்து சுருட்ட பார்க்குறாங்களா, இது மாதிரி மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதை எடுத்துன்னு வந்தாலும் உடனே எதிர்க்கிறது தான் திமுக. முதல் நாளே உதயநிதி பதவியேற்பு அன்னைக்கே வந்து அவர் எதிரி மாதிரி தான் செயல்பட்டார். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல, என்ன எதிரி மாதிரி செயல்பட்டாரு அவரு? என்னங்க, நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க, வந்து வாழ்த்து சொல்லணும். கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை இப்போ தான் வராரு, வரும்போதே வந்து பொண்ணு சரியில்லை, சொந்தக்காரன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னா எப்படி இது சொல்லுங்க? இல்ல, ஒரு கட்சி 6 எதிர்க்கட்சியோட வேலை மாசம் ஒரு அதுதானே. பட்ஜெட் போடணும். ஒரு ஆளுங்கட்சி என்பது வந்து 6 மாதம் முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்சியை குறையே சொல்லணும். எதுவுமே சும்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னா நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்காக எதுவும் சொல்லக்கூடாது, மேம்போக்காக எதுவும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. வாய் பிடிச்சா மாங்காய் பிடிச்சா பேசிட்டு போகுது, கிராமப்புறத்தில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் இஸ் அனலைஸ். நீங்கள் அதை உள்வாங்கி கொண்டு இவங்க வந்து சரியில்லை, இவங்க கொண்டு வந்த திட்டம் சரியில்லை, அவங்களோட செயல்பாடு சரியில்லை, இதைத்தான் நீங்கள் பேசணும். எது வந்தால் தாவேக்கா வந்து 6 மாதத்தில் கழிச்சு தேவாய்க்கா 2 வருஷத்தில் போயிடும், இதே தான் சொல்லுங்கிறாங்க. இல்ல, அவங்க பண்ற விஷயத்தையும் தான் எதிர்க்கிறாங்க. அதாவது டிஎம்கே காலகட்டத்துல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தாவேக்கா ஆட்சியை பிடிச்சது. இப்ப தாவேக்கா வந்து மட்டும் என்ன மாறிடுச்சு, அதை விட மோசமா தான் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க திமுக வந்து ஒரு 75 ஆண்டுகள கட்சி. தாத்தா, மகன், அப்புறம் ஒரு பேரன், 3 பேர் வந்திருக்காங்க திராவிட கட்சிகளில் இல்லையா? பேரறிஞர் அண்ணாவால் பெரியாரால் கொண்டுள்ள கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திமுக, பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கிய திமுக, கலைஞர் அவர்களாலும் இப்போ ஸ்டாலினாலும் பின்னாளில் உதயநிதியால் தான் நடத்தப்படுகிறது. இது ஒரு குடும்பத்து கட்சி. இவங்களுக்குள்ள வந்து வருமானம் இருக்கா, ப்ராஃபிட் இருக்கா, இதைத்தான் வந்து அவங்க பார்த்தாங்க தவிர திமுக நல்லாட்சி கொடுத்துருந்தா விஜய் வந்திருக்கவே மாட்டார். இந்த ஒட்டுமொத்த 2 திராவிட கட்சிகளையும் அட்டுறுத்தியும் பார்த்து தான் மக்கள் அதிருப்தியின் பேரில் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. யாரும் இல்லை ஆல்டர்னேட்டு, இவர் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு இளைஞர், ஒரு பெரிய திரைப்பட புகழ் இருக்குது, யாரும் ஒன்றும் டக்குன்னு ஆகிட முடியாது. ஒவ்வொரு துறையிலேருந்து வரலாம், விவசாயத்துறையிலேருந்து வரலாம், நீதித்துறையிலேருந்து வரலாம், யார் ஒன்றா சிஎம் ஆகலாம். ஆனால் சினிமா துறையில் என்ன ப்ளஸ்னா அந்த முகம் ஃபேவர், அதை வச்சு தான் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு தான் சிஎம் கேண்டிடேட்டாக வராங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது, அவருடைய பாப்புலாரிட்டி அதுக்கு உதவுது. ஆனால் அது மட்டுமே தகுதியான்றதை வந்து காலம் பதில் சொல்லும். இல்ல, எதிர்க்கட்சி வந்து சினிமாவில் எப்படி நடிக்கிறாரோ அதே போலதான் ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு குற்றச்சாட்டுகள்லாம் இன்னைக்கு வைக்கிறாங்க. வந்து ஸ்மார்ட் போன்ல ரீல்ஸ் இருக்குது, அன்னைக்கு உங்க ஆட்சியில் இல்லை என்னதான் அவங்களும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள அது சரின்னு நீங்களும் வந்து நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு நாங்க இந்த ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு பேசுறதுக்கும் ரீல்ஸ்ல வந்து நாங்க முதலீடு ஈர்க்க போறோம்னு பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. இருக்கு. இது நியாயமான ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம நாட்டுடைய பிரதமரே வந்து இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை. ஆனால் இப்போ பேச மாட்டார் ரொம்ப நாள். அந்த சட்டசபை நடந்த 3 நாளாக 4வது நாள் கரெக்டாக பேசிட்டார். அவர் பேசினோன்னே எல்லாம் ஏஞ்சி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. ஒரு முதல்வர் என்பது சந்திக்காமலாம் இருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து பிறந்து வந்திருந்தால் தெரியுங்க, அவருக்கு அடிப்படை அரசியல் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. இப்போ இங்கேருந்து அதிமுகலேருந்து போன சீனியர் தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அடுத்தது எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது. எடுத்ததுமே முதல்ல ஒரு குழந்தை பிறந்தா ஃபஸ்ட்டு வந்து தவழும், அப்புறம் நடக்கும், எழணும், ஓடணும், எவ்வளோ இருக்குல்ல. வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக அவர் சிஎம், திறமையான சிஎம் தான் அவர், நாலேஜ் பர்சன். பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லைனாலும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, எல்லாம் தெரியும். அதெல்லாம் கரெக்டாக ஆட்சி நடக்கும். அப்ப கண்டிப்பா அவருக்கு வந்து டைம் கொடுக்கணும்னு சொல்றீங்க? நிச்சயம் கொடுக்கணும், யாராக இருந்தாலும் கொடுக்கணும். விஜய்னு இல்லை, இவர் வந்து யார் வந்தாலும் 6 மாதம் ஒரு ஆட்சி நடக்கணும். முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். அந்த பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, என்ன செயல் திட்டங்கள் இருக்குது, மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, அதற்கான திட்டங்களாக இதெல்லாம் பார்த்து தான் நம்ம குறை சொல்ல முடியும். வந்தவொடனே சொல்லக்கூடாதுல்ல. இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவர் வந்து தாவேக்காக்கு ஒரு சரியான எதிர்க்கட்சியா வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் இனிமேல் அண்ணாமலைலாம் பிஜேபி நரேந்திர மோடி பேக்கப்பில் இருந்தார், பாரத பிரதமர். அதன் அடிப்படையில் ஒன்றா அண்ணாமலை பேசு பொருளானார். எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க பிஜேபியில், அவங்களெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு இவர் பண்ணார்னா இவருக்கு அந்த அளவுக்கு அவங்க கொடுத்த ஃப்ரீடம். ஏன் இத்தனை தலைவர் இருந்தால் பிஜேபியை வந்து எத்தனை % ஓட்டு வரையும் கொண்டு வர முடியல? இவர் எப்படி கொண்டு வந்தார்? இவரை ஃப்ரீயாக விட்டாங்க, செஞ்சார். இவர் வெளியே போனதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் இருக்காது.
இவ்வளவு இதற்கு சராசரி முன்னாடி இருந்த பிஜேபி தலைவர்களை விட அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்களை முன்னெடுத்ததுனாலதான் பாஜகன்ற ஒரு கட்சியே தமிழகத்துக்கு தெரிய வந்தது. அவரோட உழைப்பும் இதுல இருக்கு இல்லையா, முழுக்க முழுக்க பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னாடியே பாஜக தமிழகத்துல பிரபலம் ஆகியிருக்கணுமே. அதாவது ஒருத்தர் பொறுப்பேற்கிறாருன்னா அவர் தான் பொறுப்பு. திமுககாரன் சொல்லுவாங்க, நாங்கள் தான் பட்டியலின மக்களுக்கு வந்து சட்டை போட்டு விட்டோம், நாங்கள் தான் வேட்டி கட்டி விட்டோம்னா அது உண்மையா? அது எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் பிஜேபியில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க திறமை கேட்ட அவங்க என்ன அதிகாரம் கொடுக்குறாங்களோ மேலே இருந்து அந்த அதிகாரம் வரைக்கும் தான் உட்பட்டு தான் செயல்பட முடியும். இவர் வந்து அதை தாண்டி செயல்படணும்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீ என்ன வேணா பண்ணு, தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் நம்ம உள்ளாட்சித்து அமைச்சர் அமித்ஷா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்தளவுக்கு பவர் கொடுத்துருந்தாங்க, பண்ணார். இதுக்கப்புறம் பண்ண முடியுமா? இவர் வெளியே வந்து வி த லீடர்னு ஏதோ ஒரு இது ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு பேர் வச்சு அதெல்லாம் ரொம்ப சிரமம். சார், இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகள்லாம் வெளியேறியாச்சு. ஸோ இப்போ திமுகவுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கு, தற்போது அதோட நிலை எப்படி இருக்கு? இல்லை, கூட்டணினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர தேர்தலில் தான் கூட்டணி. இப்போ கூட்டணி போனால் அது ஒன்றும் கிடையாது. இல்லை, ஆல்மோஸ்ட் திருமாவளவன் அவர்கள் கூட வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கம்யூனிஸ்டும் வந்து காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அவங்களோட நிலைப்பாடுமே இருக்கும். அப்படி பார்த்தா ஒட்டுமொத்தமாக இப்போவே வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் மாறும், எல்லாம் மாறும். கூட்டணி கட்சிகள்லாம் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, நிறைய மாறும். அப்போ திமுக மறுபடியும் மீண்டு எழும்னு சொல்கிறீங்களா? மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? அது அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து இருக்கு. தவறு செய்தவன் திருத்திக்கொண்டா சரியாதான். இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போறதா சொல்றாங்களே, அப்படி ஒரு அதாவது முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஒரு ஆள் இடைத்தேர்தல் நிற்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிற்க போறதா சொல்றாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை நின்னால் இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அவரு. அதுக்கு என்ன அர்த்தம் சார்? போட்டியிடாம இருக்கிறது நல்லதுன்னு அர்த்தம். ஏன், எதனால அப்படி சொல்றீங்க? இல்லை, திமுகவுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ஒரு இதை உருவாக்குறாங்க. அதை இப்போதைக்கு திமுகவுக்கு வேலை ஆகாது. ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சு, நான் என்ன சொல்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கட்சி நடத்தின நீங்கள் விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் நீங்கள் கட்சிக்கு இளைஞர்களை கொண்டு வரணுன்னே நீங்கள் முடிவே செய்கிறீங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு தாவேக்கா தேவைப்படுது, விஜய் தேவைப்படுறாரு இல்லையா? இது இப்போ தானே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த தேர்தல் இடைத்தேர்தலையா நீங்கள் போட்டிட்டுங்கிறீங்க. இருந்தாலும் போட்டிடுறது அவங்க உரிமை. ரிசல்ட் நான் சொல்லிட்டேன். அந்த ஒரு இந்த ஜென்சின்னு ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்காங்க திமுகவில். ஸோ அவங்க நிறைய அலப்பறைகள்லாம் பண்ணுறாங்க. கிரியேட்டிவிட்டி உருவாக்குறது, பொருளாதார பின்னணி கொண்டவங்க யார் ஒன்றா உருவாக்கலாம். இல்லை, இதனால இது உருவாக்குறதுனால திமுகக்கு என்ன பயன்? சும்மா பப்ளிசிட்டி வந்து தெரிவிக்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்களே, திமுக இன்ஸ்டாகிராம் வச்சு தான் விஜய் ஆட்சிக்கு வந்தார், ரீல்ஸ் வச்சு தான் வந்தாருன்னு. அந்த மாதிரி நாங்களும் இப்போ ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம், அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்றோம் நம்பிக்கையில் பண்ணுறாங்க. இப்போ அதிமுகவுடைய நிலை எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் வெளியில இருந்து பார்க்குறீங்க? அதிமுகவோட நிலைமை, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். அதில் எடப்பாடின்னு பொதுச்செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மட்டும்தான் இருப்பார், மீதி எல்லாரும் போயிடுவாங்க. அவருக்கு அது போதும். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இல்ல, ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்றதுக்காக அதிமுகவே காணாம போயிடும்ன்றது எப்படி சார்? 5-6 எம்எல்ஏக்கள்லாம் யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார பின்னணியை கொண்டவங்க, அமைச்சர்களாக இருந்தவங்க. ஒரு அமைச்சர் என்பது மிகப்பெரிய ஆளுமை, அதிகாரம். அந்த அதிகாரத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு எத்தனை லட்சம் மக்களை வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு மாவட்டத்தையே கையில் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட செயலாளர் தான் அமைச்சராக இருப்பாங்க. திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, ஒரு 90% மாவட்ட செயலர் தான் இருப்பாங்க அமைச்சர்கள். அவங்களாம் பெரிய 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 பொருளாதார பின்னணியை கொண்டவங்க. பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கணும், காப்பாற்றணும். இப்படிதான் அரசியல் இன்னைக்கு. இப்படிதானே அதிமுகவுக்கு வந்து ஆட்கள்னால ஓட்டு விழுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கட்சியோட சின்னத்துக்காக ஓட்டு விழுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுகவுக்கு ரெட்டலைக்காக விழும், கண்டிப்பாக விழும். அதிமுகவுடைய வாக்குகள் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆள் போனா இருக்கும், இல்லாமலாம் பர்சன்டேஜ் குறையும் கட்டாயம். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க அதாவது 12% இப்போ 4 வந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடன் கொஞ்சம் இணக்கமாயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கட்சி தமிழகத்தில் எப்படி பார்க்குறாங்க? அந்த 2% வாக்கு கூட தேரும்னு நினைக்கிறீங்களா? அது சூட்கேஸ் கட்சி, அதை பற்றி பேசுறது பெஸ்ட். இல்லை, எல்லாருமே நாம் தமிழர் கட்சினா வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம், வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறாங்க. சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று, பேச்சு முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். திமுக ஒழிகன்னு அந்த பக்கம் உதயநிதி கை கொடுப்பாரு,
அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆளை நம்ம பற்றி பேசுறது டைம். இல்ல அரசியல் வேற நட்பு வேற இல்லையா, இதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல் நட்பு வேறனா நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னா அது வந்து நட்பு. நீங்கள் பொது இடத்துல போய் எதிரும் புதிருமாக இரு துருவங்களாக நிற்கிறவங்க ஒன்று சேர்ந்து அங்கே நிற்கிறாங்கன்னா அது அரசியல் இல்லையா? பார்ப்பான்ல, ஓட்டு போட்டவெல்லாம் பார்ப்பான்ல, சீமானுக்கு ஓட்டு போட்டவெல்லாம் பார்ப்பான், என்னடா அந்த ஆள் போய் அங்கே கை கூத்துட்டு இருக்கான்னு இல்லையா? அது ஆரம்பத்திலுமே அவர் தான் நல்லா பேசுவார், ஆனால் கடைசியாக வந்து சொதப்பிடுவார். இல்ல அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் கூட பதவி ஏற்று வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தாரு. இல்லை அது வந்துங்க, விஜய் வந்து புதுசாக வந்திருக்கார் அரசியலுக்கு, புதுமுகம். அவருடைய அணுகுமுறை நான் எல்லாரையும் வந்து அரவணைக்கிறேன், அதாவது அரவணைக்கிற மீன்ஸ் நான் எல்லா தலைவர்களையும் மதிக்கிறேன். அவர் வந்து கட்சி எம்எல்ஏவை போய் பார்க்கல, எம்பியை போய் பார்க்கல, தலைவர்களை தான் சந்திக்கிறாரு. ஒரு இயக்கத்துடைய தலைவர்களை சந்திக்கிறது மரபு, சந்திச்சு தான் ஆகணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை. ஆனால் நான் மரபு வந்து ஃபாலோ பண்ணுறேன், புதுசாக வந்திருக்கிறதுனால தான். அவர் ஒரு சீனியர் லீடராகவோ இல்லை ஒரு 10 ஆண்டு காலம் அரசு கட்சி நடத்தினவராக இருந்தால் சந்திக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சிஎம் ஆனவனை அவங்க தான், மற்றவங்க தான் வந்து சந்திக்கணும் சிஎம்ஐ. இவரே போய் சந்திக்கிறாருன்னா அவருடைய புதிய முகம், அரசியல் நாகரிகம் கருதி போய் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார், அது தவறு கிடையாது. இப்போ குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எங்க பார்த்தாலும் அரசியல்ல இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு லாயத்தில் தான் குதிரை இருக்குது, வேற எங்கேயும் குதிரை இல்லை. குதிரை பேரம் சொல்றாங்க, ஒரு பக்கம் ஒட்டக பேரம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் பரவிட்டே இருக்கு. இது அரசியலுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து தாவேக்கா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்றது. தாவேக்கா யாரையும் பணம் கொடுத்து வாங்கலை, இருக்கிறவங்க தான் தன்னை காப்பாற்றிக்க அங்கே ஓடுறாங்க தவிர விஜய் யாரையும் கூப்பிடல. இவங்களா தான் அவர் மேக்சிமம் சந்திக்கிறதே இல்லையே. புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் வந்து சந்திக்கிறாரு, வரவங்களை வந்து கட்சிக்கு வரவேற்கிறாரு இல்லையா? சார், இப்போ விஜய் அவர்களே கன்னியாகுமரியில இந்த கனிம வளங்கள் வந்து வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டதா ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? கனிம வளங்களை வெட்டி எடுக்கலான்னு மத்திய அரசுக்கு வந்து அவர் இது பண்றாருன்னா அந்த மாவட்டத்துடைய மக்கள் சார்ந்த முடிவாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ரசிகர்கள், அவங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள், அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை யாரும் ஓகே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை அறிஞ்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு இது பற்றின விவரங்களை சேகரித்து தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார். சார், இப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சி வந்து ஜனநாயகம் புலிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. உங்கள் கட்சியுடைய கொள்கை என்ன சார்? என்ன நோக்கம் உங்களுக்கு? ஜனநாயக புலிகள் கட்சி பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு என்னுடைய அரசியல் பயணத்தை சொல்லிடுறேன். ஏறத்தாழ நான் வந்து திமுகவில் ஒரு 15 ஆண்டு காலம் இருந்தேன், விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு 15 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் டைஃப்பில் இருந்தோம், 93, 94, 95 வரையும். இப்போ இந்த பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு கட்டத்தில் வந்து நம்மள ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும், நமக்கு வந்து கட்சிக்குள் ஒரு ஜனநாயகம் இருக்கும். நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி ஜனநாயகத்தை மதிக்கணும். அவங்கள மீறி ஒரு கூட்டம் போடணுன்னா கூட ஒரு மாவட்ட செயலர் பர்மிஷன் வாங்கணும், ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட ஒப்புதல் பெறணும், அதுக்கப்புறமா தான் தலைமை ஒப்புதல் கொடுக்கும். இந்த மாதிரி பல உட்கட்சி ஜனநாயகத்தெல்லாம் மதித்து தான் நம்ம நடக்க வேண்டியிருக்கும். நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்குது, நம்ம இந்த மக்களுக்கு எதனா செய்யணும், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும், போராடணும்னு சொல்லி நம்ம வந்து ஜனநாயக புலிகள் கட்சியை உருவாக்கும். 23 நாங்கள் ஆரம்பித்தோம் ஜனநாயக புலிகள் கட்சின்னு. இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 15 மாவட்டங்களில் கட்சியை கொண்டு வந்துட்டோம். கட்சி பதிவுக்கு போய்கிட்டு இருக்கு, விரைவில் அது நடக்கும். எங்களுடைய கட்சியின் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா பாசை அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் இவங்களுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.